உங்களுடைய கம்பெனி எனக்கு ரீசெண்டாக எப்படி தெரியும்னா ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து பார்த்துருந்தேன். நீங்கள் ஒரு பிச் பண்ணியிருந்ததை வந்து இதில் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ உங்களை வேறு எங்கெங்கெல்லாம் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க? இப்படி ஒரு ப்ராடக்ட், இப்படி ஒரு இனிஷியேட்டிவ், இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு எங்கெல்லாம் ரெகனைஸ்? எஸ், ஆக்சுவலி நாங்கள் வந்து 2 நேஷனல் அவார்டு, ஒரு ஸ்டேட் அவார்டு, ஒரு சவுத் ஏஷியன் அவார்டு வாங்கியிருக்கோம். ஸோ நேஷனல் அவார்டை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி ரூரல் டெவலப்மெண்ட், இதில் வந்து பிளாஸ்டிக் இனோவேட்டிவ் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் விஞ்ஞான் பவன் சொல்லிட்டு டெல்லியில் இருக்குது. ஸோ நேஷனல் அவார்டு கொடுக்குறது அதுதான். அங்கே பிரசிடென்ட் சென்ட்ரல் மினிஸ்டரில் இந்த அவார்டு வாங்கியிருக்கோம் இந்த ப்ராடக்ட்டுக்கு. ரெண்டாவது நம்ம ஸ்டேட் அவார்டு வந்து க்ரீன் அண்ட் க்ளீன் டெக்னாலஜியில் ஸ்டேட் அவார்டும் நம்ம செக்ரட்டரி மாதிரி வாங்கியிருக்கோம் இந்த டெக்னாலஜிக்கு. ஸோ நிறைய அவார்டு மெயினானதை நம்ம நிறைய வாங்கியிருக்கோம். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து டொமஸ்டிக் பர்பஸுக்கான பண்ணுற மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கு. பட் இப்போ கொண்டு வரல அது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கேஸஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேஸ் எலக்ட்ரிக்கல் வந்து நல்லா தான் போய். ஸோ அதனால் நம்ம அங்கே நமக்கு மெயினாக சப்போர்ட் பண்ண வேண்டியது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தான் நமக்கு மெயினாக வேணும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஃபுல்லாக அது ஃபியூச்சரில் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் பண்ணால் வரலாம் மேபி. இது ஒரு சாலிட் ஃபார்மில் இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கான நிறையா ஒரு இடம் தேவைப்படலாம்னு நினைக்கிறேன். ஒரு 5 டன் 10 டன் இல்லை, உங்களுக்கு குறிய இடமே போதும், கம்மியான இடம் இருந்தால். எஸ், இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கையில் 1.5 கிலோ வரும். ஸோ ஈஸியாகவே இது பண்ணலாம். இப்போ இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் தேவைப்படும்? அண்ட் அது வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் சார்ந்த விஷயங்கள் அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக நம்ம சிடிஓ கன்சென்ட் ஆஃப் ஆப்ரேட் நம்ம வாங்கி ஆகணும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் போதும், 1000 to 1000 ஸ்கொயர் ஃபீட் போதும். மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் 500 ஸ்கொயர் ஃபீட். அதர் மெட்டீரியல் கொண்டு வரது போகிறது ஸ்டோரேஜ் பண்ணுறது சேர்த்து ஒரு வந்துடும். ஸோ ஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 80 ஹெச்பி கிட்ட வரும், செமி ஆட்டோமேட்டடு. ஹெச்பி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வேணும். ஆமாம், ஓகே ஓகே ஓகே. மோட்டார்ஸ் நம்ம 60 கிலோவாட் தேவைப்படும். ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்லேருந்து இந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது இதுலேருந்து வராது ஏதாவது வேஸ்ட் வராதுன்னு சொல்லியிருந்தீங்க. அது அப்படியே மேக்ஸிமம் வந்துடும் சொல்லியிருந்தீங்க. ஏதாவது ஸ்மெல்லோ இல்லை ஓடரோ இல்லை நியர்பை வந்து அதுக்கு தான் நாங்கள் ப்ராப்பராக மிஷின் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனை? அதான் க்ரீன் டெக்னாலஜி வந்து ஒரு 1-2% வரும். ரொம்ப இதில் இம்பாக்ட் அங்கே எதுவுமே கிடையாது. அதான் கிரீன் டெக்னாலஜி, மேனுஃபேக்சர் கிரீன். நீங்கள் வாட்டர் கலந்து போனால் வாட்டர் மட்டும் இது வரும். இப்போ இன்கேஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் சட்டை பிரிக்காமல் ஃபுட் வேஸ்ட்டோட போட்டுருவாங்க பிளாஸ்டிக். அப்போ அந்த ஸ்மெல் ஹிமிட் ஆகும். சில பேர் அந்த பிளாஸ்டிக்கில் வேறு ஏதாவது கண்டென்ட் இருந்தால் அந்த கண்டென்ட்டோட ஸ்மெல் மட்டும் வரும். சில பேர் பவுடரு சோப்பு அந்த ஷாம்புலாம் விடும், அந்த மாதிரி, அதாவது இதோட ஸ்மெல் வராது. ரொம்ப நல்ல ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்டாக இருக்குது. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பெரிய தேவையை வந்து ஒரு சால்வ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இன்றைக்கி நிறைய பேர் நம்மளோட பாட்காஸ்ட் வந்து பார்க்குறாங்க. லைக் க்ரீன் எனர்ஜி ஆகட்டும், சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டடாக ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணணும், ஒரு அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற அவேர்னஸ் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நிறையா வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த எனர்ஜி சொல்யூஷனில் என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஏன் நீங்கள் வரணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் சொன்னேன் ப்ரோ, எனர்ஜி தான் ஒன்று. பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. பட் உலகம் அழிகிற வரைக்கும் கூட ஒரே பிஸ்னஸ் ஃபுட்டும் ஃபியூவல் மட்டும்தான். ஸோ அதனால் ஃபியூவல் உங்களை வந்து கவுக்காது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளம் ஃபியூவல் கண்டென்ட்டில் வரலாம். ஓகே. ஸோ எனர்ஜி அப்படிங்கிறத நோக்கி தான் இன்றைக்கி உலகம் வந்து ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோன்னா தான் எனர்ஜிங்கிறப்ப க்ளீன் எனர்ஜி வெறும் சோலார் இது மட்டும் கிடையாது. அதெல்லாம் வந்து கன்சூமருக்கே போயிருப்போம், பத்தாது. இண்டஸ்ட்ரியல் டார்கெட் பண்ணணும். எந்த இடத்துல பல்க் ரெக்யர்மெண்ட் இருக்கோ அந்த இடத்துல தான் நல்ல தேவை. அதுதான் என்ன இப்போ அவங்க தான் சொல்கிறல, சோலார் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் சோலார் யூஸ் பண்ணுறாங்க, வெறும் லைட் பல்க் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. யாரும் பாய்லருக்கோ மற்றது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இந்த இது சாலிட் ஃபியூலோட இது லைஃப் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஆக்சுவலி வந்து கோலை வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன்னு சொல்லி இதுக்குள்ள ஒரு இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் என்ன கொடுமைனா இருக்கிறத விட அதிகமாக தான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் இன்ன வரைக்குமே. எப்படி உங்களால் நிப்பாட்ட முடியாது, வேணா வேறு சோர்ஸ் இல்லை, சீப்பாக கிடையாது. ஸோ அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதான் அதிகபட்சம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெஹிக்கிள்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. ஓகே. ஏன்னா வெஹிக்கிள்ஸ் ஆட்டோமேட்டிக் அதுவும் பார்த்தீங்கன்னாலே சில பேர் க்ரீன்ங்கிறாங்க பேட்டரிலாம். பட் நிறைய பேர் தெரியும் இப்போ பேட்டரியுமே பொல்யூஷன் தான்ப்பா அது எப்படிங்கிற மாதிரி தான் வருது. பட் நம்ம ஒரு இனிஷியேஷன் ஓரளவு ஒரு வருஷம் குறைக்குங்கிற ஒரு இம்பாக்ட் தானே, அங்கே மினிமம் இம்பாக்ட் தானே எதிர்பார்க்குறாங்க, அதை நம்ம கொடுக்குறோம். ஓகே. இப்போ நாங்கள் தான் நான் வெறும் 30% ஆட்டோமொபைலுக்கே உள்ளனா 50% இண்டஸ்ட்ரி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்ல. ஓகே. அதுதான் எங்களோட நோக்கம். வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அந்த பிஸ்னஸ் பணம் சம்பாதி இவ்வளோ பண்ணலாம், அசல் நல்லது நடக்கணும். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த இவ்வளோ பெரிய இஷ்யூவில் ஒரு வேர்ல்டு விட ஒரு 4 பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே.